இட்ஸ் குட் சினிமாலைக்கு இந்த இப்படி நினச்சி பார்க்க பெற முடியும். பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 9 இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குதுன்னே வந்து தெரியல. திடீர்னு வந்து இவங்களே வந்து அகெயின்ஸ்டாக வந்து பேசுகிறாங்க. இப்போ நேற்றுலாம் பார்வதிக்கு மேலே செம காண்டாக இருந்தாங்க திவ்யா, சாண்ட்ரா எல்லாருமே. ஆனால் இன்றைக்கி வந்து ரொம்ப திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சேர்ந்து ஆப்போசிட் கேங்கை வந்து தூக்குறதுக்காக வந்து பிளான் போடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்வதியை வந்து பார்த்திங்கன்னா நல்லா இவங்கள வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவங்கள வந்து பார்வதியை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க. மாற்றி மாற்றி வந்து இந்த கேமுக்காக வந்து ஒரு ஆட்டம் ஆடுறாங்க. ஸோ அது மட்டும் நல்லா தெரியுது. எனிவே இது வந்து ஒரு கேமாக ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாங்களா, அதுக்கு வந்து யாரெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முன்னாடியே வந்து டிசைட் பண்ணிடுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இப்போ பெஸ்ட்டுக்கு வந்து யாரை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் ஓகே சொல்கிறாங்க. அப்படின்னா கானா வினோத்துக்கு வந்து கொடுக்கலாம். ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் இந்த வாரம் கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தார், ஃபன் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அதனால் அவருக்கு வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. அதே மாதிரி ஒஸ்ட்டு பர்ஃபார்மராக யாருக்கு கொடுக்கலாம் அப்படிங்கும்போது இவங்க லிஸ்ட்டில் வர்றது கனியோட நேம் வருது. அதுக்கப்புறமா சபரியை வந்து எப்படியாவது வந்து கொண்டு வரணும், சுபிக்ஷாவை போடலாமா அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு டிஸ்கஷன் இவங்களுக்குள்ளே வந்து போயிட்டுருக்கிறது. பட் ஆனால் இவங்க ஒரு 4 பேர் வந்து பார்த்திங்கன்னா கோஆர்டினேஷனோட இவங்க பண்ணணும், அவங்கள பண்ணணும் அப்படின்னு சொல்லி டெலிபரேட்டாக ஓப்பனாக வந்து இவங்க வந்து பண்ணுறதை பார்க்க முடியுது. என்ன தான் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அன்பு கேங் அப்படின்னு சொன்னாலும் அவங்க இந்த மாதிரி வந்து இவங்கள தூக்கணும், இவங்கள போடணும், இவங்கள பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க பெரிய டிஸ்கஷன்லாம் வந்து பண்ண மாட்டாங்க. பட் அவங்க எல்லாருமே ஒன்றா இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்னால எல்லாருமே பண்ணுவாங்க. பட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாகவே வந்து சொல்லி அடிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் லைவ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.